ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் ரீசெண்டாக வேர்ல்டு ட்ரிப் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இது என்ன ஆப் ப்ரோ, இதில் எப்படி கேம் ப்ளே பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது, இதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடலாமே, ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறதுனால திரும்ப ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் தினமும் நீங்கள் ₹600 800 வரைக்கும் எப்படி ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம அதெல்லாம் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது போல் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அகைன் நீங்கள் வந்து லாகின் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்புடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி இந்த ஆப்பை ப்ளே பண்ணிட்டுருக்கனால, அதாவது இந்த கேம் வந்து நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கனால எனக்கு கொஞ்சம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து கனடா வரைக்கும் வந்து வேர்ல்டு ட்ரிப் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இப்போ தெளிவாக வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2-3 டாக்ஸை வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணணும். ஸோ மெர்ஜ் பண்ணுறதா அப்படின்னா என்ன, எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சிம்பிளாக வந்து சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்கள்கிட்ட ஃபஸ்ட் லெவல் டாக் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லெவல் டாகை நீங்கள் ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணும்போது அது உங்களுக்கு செகண்ட் லெவல் டாகாக மாறும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபஸ்ட் லெவல் டாக் இருக்கா. ஸோ அந்த மாதிரி 2 ஃபஸ்ட் லெவல் டாகையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு செகண்ட் லெவல் டாகாக வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய டாகை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் இந்த கேமுடைய கான்செப்ட். அது பண்ணும்போதே உங்களுக்கு இடையில டெம்பரவரியாக மணி மேக்கிங் டாக் வந்து கிடைக்கும். ஸோ அதன் மூலிமா நீங்கள் சம் அமௌண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். அண்ட் நீங்கள் லெவல் அப்கிரேட் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் உங்கள்கிட்ட 38வது லெவல் டாக் வந்து கிடைக்கும். அதில் மணி மேக்கிங் டாக் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தினமும் ₹600 800 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மணி மேக்கிங் டாக் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ₹668 வந்து கிடைக்கும். ஸோ நேற்று ₹735 கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக ₹600 800 வரைக்கும் ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு தினமும் வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்தது நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த ஆப்பை வந்து ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சம் கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதன் மூலிமாவும் நீங்கள் வந்து சம் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து இந்த கேம் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 சேம் லெவல் டாகை நீங்கள் மெர்ஜ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இப்போ என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா காயின் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் ஒரு டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ கீழே இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாக் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 2 டாகை பர்ச்சேஸ் பண்ணி அந்த 2 டாகையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா என்கிட்ட காயின் இல்லை. ஸோ இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து என்கிட்ட காயின் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ 2 லெவல் டாக் இருக்குது, 2 டாக் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த டாக் இப்போ தான் மெர்ஜ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ மெர்ஜ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது 31வது லெவல் டாகாக மாறிடுச்சு. என்கிட்ட 2 30வது லெவல் டாக் இருந்துச்சு, இப்போ 31வது லெவல் டாகாக மாறிடுச்சு. ஓகே, இதை நீங்கள் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டாக் பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த டாக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காயின் வேணும். ஸோ இப்போ என்கிட்ட இவ்வளோ காயின் இருக்குது. ஒருவேளை என்கிட்ட இந்த காயின் தீர்ந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெர்ஜ் பண்ணும்போது ஒருவேளை என்கிட்ட வந்து இந்த காயின் தீர்ந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த டாகுக்கு ஏற்ற காயின் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால எனக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல earn 3 hours காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து எனக்கு வந்து டிசேபிளில் இருக்குது. ஏன்னா நான் இன்றைக்கான ஆடை வந்து பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு அது வந்து எனபிளாக தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆடை வந்து பார்த்து காயினை வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஷோ பண்ணியிருக்க காயின் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் வந்து அதிக லெவலில் இருக்கனால எனக்கு அதிகமான காயின் வந்து ஷோ பண்ணுறாங்க. நீங்கள் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு கம்மியான காயின் வந்து கிடைக்கும். பட் அதன் மூலிமா நீங்கள் கம்மியான லெவல் டாக்ஸை அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆடு தருவாங்க அப்படின்னா தினமும் 19 அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் உங்களுக்கு தருவாங்க. அதாவது நைட்டு 12 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் 19 ஆடும், மதியானம்லேருந்து திரும்ப நைட்டு வரைக்கும் ஒரு 19 ஆடு வந்து உங்களுக்கு தருவாங்க. டோட்டலாக ஒரு 38 ஆடு வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு. ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அதாவது காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து டாகையும் மெர்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்தது உங்களுக்கு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து இந்த
செக்இன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து காயின் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கடுத்ததாக டெய்லியும் 5 ஃப்ரீ ஸ்பின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஸ்பின்ஸ் வந்து டெய்லியும் ஃப்ரீயாக தருவாங்க. ஆனால் வந்து அந்த ஸ்பின்னை வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதன் மூலிமாவும் நீங்கள் வந்து காயின் எடுத்துக்க முடியும். அதுவும் இது 10x கிஃப்ட் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அதன் மூலிமா நீங்கள் ஸ்பின் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற காயின் வந்து 10xல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் இதன் மூலிமாவும் காயினை வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இந்த ஆப்பில் எல்லோரும் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ரேங்கிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா எத்தனை பேர்த்துக்கு மணி மேக்கிங் டாக் இது வரைக்கும் கிடச்சிருக்கு, அதன் மூலிமா எத்தனை பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 59,303 ரூபா வந்து ஒருத்தர் ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் டேரெக்டாக வந்து டாகே எடுத்து வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து டேரக்ட் சிந்தசிஸ் பண்ணி வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அண்டு சில பேர் வந்து ட்ராவல் பண்ணி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ராவல் என்ன அப்படின்னா ட்ராவல் ஒன்றுமே இல்லை. இப்போ மேலே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கனடா அப்படின்னு இருக்கா. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆக்ரா வந்து இருக்கும். ஸோ ஆக்ராவிலேருந்து நீங்கள் டோக்கியோ போகிற மாதிரி இருக்கும். டோக்கியோலேருந்து ஒரு கண்ட்ரியை நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வேர்ல்டு ட்ரிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் ஆக்கிட்டே வரும். அது எப்படி அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை டாக் வந்து மெர்ஜ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஆட்ஸ் பார்க்குறீங்க, அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த வேர்ல்டு ட்ரிப் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக வந்து எனக்கு 3 வாரம் வந்து ஆகுது. ஸோ 3 வாரத்தில் நான் 38வது லெவல் டாகும் வந்துட்டேன். இன்னும் எனக்கு மணி மேக்கிங் டாகே கிடைக்கல. 38வது லெவல் டாக் வந்துட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கனடா வரைக்கும் வந்துட்டேன். பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மீல் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ 47% வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் வேர்ல்டு ட்ரிப்பில். ஓகே, இன்னும் ஒரு 3 வாரம் இந்த ஆப் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா 100 கிட்ட ரீச் ஆயிடுவேன். ஸோ 100 ரீச் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு டேரெக்டாக மணி மேக்கிங் டாக் வந்து கிடச்சிரும். இல்லை அப்படின்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து 38வது லெவல் டாக்லேயே 3 டாக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமாக 5 டாக் கிடைக்கணும். யூரோப் டாக், ஆஃப்ரிக்கன் டாக், ஏஷியன் டாக், ஓஷன் டாக், அமெரிக்கன் டாக் அப்படின்னு சொல்லிட்டு 5 டாக் கிடைக்கணும். இதில் எனக்கு 3 டாக் கிடச்சிருச்சு. ஸோ இன்னும் 2 டாக் யூரோப்பியன் டாகும் அமெரிக்கன் டாகும் கிடச்சிச்சு அப்படின்னா நான் வந்து ஈஸியாக இந்த டேரக்ட் சிந்தசைஸ் மூலியமாகவே மணி மேக்கிங் டாக் வந்து எடுத்துக்க முடியும். ஓகே, அடுத்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான லெவல் டாக் வந்து இருக்குது. ஸோ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க 5 கார்டினேட் டாகை சிந்தசிஸ் பண்ணும்போதும் நீங்கள் வந்து மணி மேக்கிங் டாக் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் 2 37 லெவல் டாகையும் நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மணி மேக்கிங் டாக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வேர்ல்டு ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு மணி மேக்கிங் டாக் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததாக உங்களுக்கு 38வது லெவல் டாக்லேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வெரைட்டி என்ன அப்படின்னா பேச்சுலர் டாக். ஸோ பேச்சுலர் டாக் கிடச்சி அப்படின்னா அந்த டாகை நீங்கள் தூக்கி ரீசைக்கிள் பில்லில் வந்து த்ரோ பண்ணணும். இப்போ வந்து இதுதான் பேச்சுலர் டாக்னு எடுத்துட்டால் இதை வந்து ரீசைக்கிள் பில்லில் வந்து நம்ம இப்படி த்ரோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வித்ட்ராவும் பண்ணிக்க முடியும். அடுத்தது லவ்வர் டாக். ஸோ லவ்வர் டாகில் உங்களுக்கு மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டுமே கிடைக்கணும். ஸோ 2 கிடச்சிச்சு அப்படின்னா அது 2த்தையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணி 120 ரூபா வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து சைடில் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5 காண்டினேட் டாக் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா அந்த காண்டினேட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சிந்தசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு மணி மேக்கிங் டாக் கிடைக்கும். ஓகே, அண்ட் இதில் நம்ம வந்து 38வது லெவல் போனால் மட்டும்தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. நீங்கள் வந்து லெவல் 1லேருந்து லெவல் 2 போகலாம், லெவல் 2லேருந்து லெவல் 3 போகலாம், லெவல் 3லேருந்து லெவல் 4 போகும்போது உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணி மேக்கிங் டாக் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி இந்த மணி மேக்கிங் டாக் அப்போ உங்களுக்கு கிடைக்கும்போது அதுலேருந்து உங்களுக்கு 3 ரூபா 5 ரூபா 7 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுலேயும் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் வித்ட்ராலும் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போது இந்த ஆப்பில் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இதில் மீ ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ மீ ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே மை வேலட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒருவேளை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கீழே பேங்க் அக்கௌண்ட் அண்டு கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, கார்டு அப்படின்ட்டு பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸும் அண்ட் யூபிஐ டீட்டெயிலும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ வித்ட்ரா பண்ணணுமோ மை வேலட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி 20 ரூபா நீங்கள் மினிமம் இருந்தால் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் 20 ரூபா நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு 6 ரூபா வந்து ஃபீஸாக பிடிப்பாங்க. இல்லை நீங்கள் 100 ரூபா வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ யூபிஐ பேங்க் அப்படின்னு 2 இருக்கும். எந்த மெத்தட் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2மே கொடுத்துட்டீங்க அப்படின்னா 2த்துலேயும் வந்து உங்களுக்கு செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணி வித்ட்ரா கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 நாளுக்குள்ளே உங்களுடைய அமௌண்ட்
உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் மினிமம் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஒருவேளை நீங்கள் அதிகமான அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு 3 நாள் வரைக்கும் டைம் எடுக்குமே. 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் டைம் எடுப்பாங்க. அதுக்கு மேலே டைம் எடுக்க மாட்டாங்க. பெரிய அமௌண்ட்டாக இருக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும். பட் சின்ன அமௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். அண்ட் இந்த ஆப்பில் நிறைய பேர்த்துக்கு வந்து மினிமம் வித்ட்ரால் ₹3 வந்து காட்டும். எனக்கும் ஃபஸ்ட்டு ₹3 தான் காட்டுச்சு. ஸோ நான் அந்த வித்ட்ரால் வந்து எடுத்துட்டேன். எனக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே பிடிக்கல. இந்த ₹20 மட்டும்தான் ₹6 வந்து ஃபீஸ் பிடிக்கிறாங்க. பார்த்துக்கங்க. ஓகே, அடுத்து இந்த ஆப்பில் வேறு எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு டாகை வந்து மெர்ஜ் பண்ணுங்கள். டெய்லியும் ஆட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். இதில் வந்து மணி மேக்கிங் டாக் நீங்கள் எடுத்துகிட்டு தினமும் ₹600 ₹800 வரைக்கும் ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா 38வது லெவல் டாக் வந்து வந்துட்டேன். ஸோ 2 வாரம் எனக்கு கரெக்டாக வந்து 2 வாரம் ஆச்சு. 2 வாரத்தில் நான் 38வது லெவல் வந்து ரீச் பண்ணிட்டேன். நான் எப்படி ரீச் பண்ணேன், நான் இதில் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு வீடியோ வந்து லாஸ்ட்டில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதில் நீங்கள் ஈஸியாக எப்படி மணி மேக்கிங் டாக் எடுக்கலாம், அண்டு காயின்ஸ் எப்படி அதிகமாக வந்து கலெக்ட் பண்ணலாம், இந்த காயின்ஸ் எப்படி அதிகமாக கலெக்ட் பண்ணி டக்குன்னு டாக்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் அந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நான் ஆல்ரெடி இதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு சம் யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் வந்து அந்த வீடியோவில் இருக்கலாம். ஸோ மறக்காம அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துருக்கவங்கலாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா.